Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த vlogல சூப்பரான சிக்கன் புலாவ் ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சிக்கன் பிரியாணிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாலும் இந்த சிக்கன் புலாவுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கதாங்க செய்றாங்க. அதுவும் இந்த புலாவ் வெஜ் நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் கூட கொஞ்சம் குருமாவோ இல்லை கிரேவி எதாவது வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் நான் இன்னைக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு புலாவோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த கீ கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 ml அளவுக்கு குக்கிங் ஆயிலும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே அடுப்பு பற்ற வச்ச கையோட நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி கழுவி அதை ஊற வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதோ பிரியாணி ஸ்பைசஸ் அதாவது பட்டை கிராம்பு ஏலக்கான்ட்டு எல்லாத்துலேயும் ரெண்டும் அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி அது கூடவே 4-5 பச்சை மிளகா ஆட் பண்ணி இந்த வெங்காயத்தை வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கினா போதும். பிரியாணிக்கு தான் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் நம்மளுக்கு வெங்காயம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கியிருந்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருந்தா போதும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி அதையுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி ஆட் பண்ணுறதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பாருங்கள் தக்காளி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும். புலாவுக்கு எப்பவுமே தக்காளி சும்மா டேஸ்ட்டுக்காக போட்டால் போதும். ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். புலாவ் மசாலா பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே நான் இப்போ கழுவி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிட்டேன் ஏற்கனவே. அது கூடவே தேவையான அளவு உப்பு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இப்போ வதக்கிக்கலாம். சிக்கன் போடும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ என் ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த வீடியோ கொஞ்சம் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த சிக்கனை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் கழிச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சிக்கன் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். ஓரளவுக்கு ஒரு 75% வெந்திருக்கும். இப்போ இது கூடவே இப்போ நம்ம தேங்காய் பாலும் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நான் 1 கப்புக்கு 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் 2 கப்பும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ இந்த புலாவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறதே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆட் பண்ண போகிற இந்த தேங்காய் பால் தான். நான் இன்றைக்கி இப்போ எடுத்துருக்க கிண்ணத்தில் நான் 1 கப் இந்த 1 கிண்ணம் ஃபுல்லாக அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது தண்ணினா 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃபுல்லாகவும் தேங்காய் பால் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதிச்சது இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி எல்லாம் லைட்டாக சுண்டி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ தம் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போது ஒரு மறுபடியும் தட்டை அப்சைட் டவுன் க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா தம்மில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புலாவை 10 நிமிஷம் தம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்க வெயிட்டை மட்டும் எடுத்துகிட்டு புலாவ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் அடுப்பு மேலேயே இருக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் ஒரு துணியை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரிசிலாம் உடையாமல் சிக்கன் புலாவ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு நீங்களே பாருங்கள். நீட்டாக அரிசி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு. எப்போவுமே சாதம் கிளறும் போது எப்பவுமே இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்கிறீங்க, வெஜ்ஜோ நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் சரி, எப்பவுமே இந்த மாதிரி சைட்லேருந்து பொறுமையாக கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிசி உடையாமல் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நடுவில் நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு அரிசி உடஞ்சிடும். பாருங்கள், இப்போ நான் கிளறும் போது அரிசிலாம் உடையாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி இந்த சிக்கன் புலாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான சிக்கன் குருமா தாங்க பண்ணியிருந்தேன். இந்த சிக்கன் குருமா குழம்போட ரெசிபி ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த சிக்கன் புலாவுக்கு இந்த சிக்கன் குருமாவோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. வெஜ்ஜில் நீங்கள் வெஜ் புலாவ் பண்ணி வெஜ் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இல்லை மஷ்ரூம் கிரேவியோ இல்லை சிக்கன் தொக்கு கூட பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதாங்க ரெடி பண்ண இந்த சிக்கன் புலாவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. சுட சுட சிக்கன் புலாவை எடுத்து ஒரு தட்டில் வச்சு அது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் குருமாவை வச்சு சாப்பிடும்போது அடடடா சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுதுங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க, இங்கே கேனடாவில் நான் நம்மளோட ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் ஃபுட்டை அதுவும் ஹோம்மேடாக சூப்பராக ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஹோம்மேடுங்க. எந்த ஒரு ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணது இல்லைங்க. நம்மளோட
நம்மளோட கேட்ரிங் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் டிஃபன், சவுத் இந்தியன் மீல்ஸ், அதே மாதிரி ஸ்டார்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்வீட்டாக இருக்கட்டும், நம்ம ஊர் சென்னை வடகரியாக இருக்கட்டும், சென்னை ஸ்டைல் தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, சிக்கன் புலாவ், அதே மாதிரி வெஜ் பிரியாணி, வெஜ் புலாவ், மஷ்ரூம் பிரியாணி, அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அதே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸும் சரி, ஸ்வீட்டும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட சீமந்த சாப்பாட்டுக்கு கொடுக்குற வெரைட்டி ரைஸுமே அவைலபிளாக இருக்குது. கருவேப்பிலை சாதம், புளி சாதம், கொத்தமல்லி சாதம்ன்ட்டு எந்த ஒரு சாதமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாமே ஹோம்மேடாக ஹெல்த்தியாக நான் கண்டிப்பாக செஞ்சு தரேங்க. உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நம்மளோட சாப்பாடை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல பார்ப்போம். பாய்.